இன்னைக்கு பலருடைய கேள்வி, இறைவன் இருக்கிறானா? அப்படி இருந்தா எங்க இருக்கிறார்? அந்த இறைவன் இருப்பதற்கான சான்று என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது ஒரு அழகான வீடு கட்டப்பட்டு இருக்கு. அந்த வீடு தானா வந்துருச்சா? சொல்லுங்க. அதை கட்டுவதற்கு பின்னாடி ஆதாரமா யாரோ ஒருத்தர் இருந்தார் இல்லையா? அதே மாதிரி ஒரு ஓவியம் வரையப்பட்டிருக்கு. அந்த ஓவியம் தானா அந்த பேப்பரில் வந்துருச்சா? சொல்லுங்க. அதை யாரோ ஒருவர் அதற்கு பின்னாடி செயல்பட்டு இருக்கார் இல்லையா? அதே மாதிரி ஒரு சிலை செதுக்கப்பட்டு இருக்கு. அது தானா அங்கே வந்துருச்சா? அதற்கு பின்னாடி யாரோ ஒருவருடைய செயல்பாடு இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்திலையும் சூரியன், சந்திரன், நட்சத்திரம், பால்வெளி மண்டலம், இது மாதிரி பல்வேறு உயிரினங்கள், இது அத்தனையும் உருவாகி அத்தனையும் செயல்படுவது தானா உருவாகி தானா செயல்பட்டுச்சா? சொல்லுங்க. இது அத்தனைக்கும் பின்னாடி ஆதாரமா ஒருத்தனுடைய செயல்பாடு இருக்கு இல்லையா? அதுதான் இறைவன். அதாவது மலர்கள் ஒவ்வொன்றிலும் தனித்துவமா வடிவமைக்கப்பட்டு தனித்துவமா அங்க மலர்ந்து விரிந்து கொண்டு இருக்கு. அதெல்லாம் தானாக உருவாகி தானாக மலர்ந்து கொண்டு இருக்கா? சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு விதையிலிருந்து ஒரு மரம் வளருது. அது அங்க தானா உருவாகி தானா வளர்ந்துருச்சா? அதே மாதிரி ஊர்வன, பரப்பன, நடப்பன, இது அத்தனையும் ஒரு தனித்துவமா தனித்தன்மையோடு இயங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தானா உருவாகி தானா இயங்கிட்டு இருக்குதா? அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒவ்வொரு செல்லும், தசையும், நரம்பும், இரத்த நாளமும், இதய துடிப்பும், சுவாசமும் நுணுக்கமாக செயல்பட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்களே பிரபஞ்சத்துல இருந்து நீங்களே வந்து நீங்களே இயக்கிக்கிறீங்களா? சொல்லுங்க. இது மாதிரி நிறைய உயிரினங்கள் இந்த பிரபஞ்சத்துல நிறைய இயக்கங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனையும் தானாக இயங்கிட்டு இருக்கா? அத்தனைக்கு பின்னாடியும் ஆதாரமாக இருந்து ஒருவனுடைய செயல்பாடு இருக்குது இல்லையா? அதுதான் இறைவன். இறைவன் அப்படிங்கிறவன் உணரக்கூடிய ஒன்று. காற்றை எப்படி உணர முடியுமோ, ஒரு மின்சாரத்தை எப்படி உணர முடியுமோ, அதே மாதிரி தான் இறைவனும் உணரக்கூடிய ஒருவன். உங்களுடைய வாழ்க்கையில தினம் தினம் நடக்கும் அன்றாட செயல்பாடுகளில் உணரக்கூடிய ஒருவன் தான் இறைவன். எவ்வளோ பேர் நீங்கள் பைக்கு வந்து ஸ்டாண்டை எடுத்து விடாமல் போயிருப்பீங்க. ரோட்டில் யாரோ தெரியாதவங்க வந்து ஸ்டாண்டை எடுத்து விட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யாருடைய செயல்பாடுன்னு நினைக்கிறீங்க? அவருக்குள்ளே இருந்து வெளிப்படுற அந்த இறைவனின் அன்பு தான். அதே மாதிரி நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது ஒருத்தர் விழுந்துடுறாரு, உடனே போய் அவரை தூக்கி விட போகிறீங்க. அப்போ யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா போய் தூக்கி விடுன்னு? அங்கே உங்களுடைய செயல்பாடு தானாக அங்கே பதறி போய் ஓடி போய் தூக்குவீங்க. உங்களுக்குள்ளே இருந்து செயல்படுற அந்த இறைவனின் கருணை தான். எவ்வளவோ சூழ்நிலைகள், எவ்வளவோ விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. எவ்வளோ ஒரு வாழ்க்கையில் ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனைகள், தீர்க்க முடியாத சூழ்நிலைகள் வரும். உங்களால் அதை தீர்க்கவே முடியாது. ஆனால் திடீர்னு யாரோ ஒருவர் மூலம் அந்த பிரச்சனை தீர்க்கப்படும், அல்லது திடீர்னு தானாக அந்த சூழ்நிலை சரியாகப்படும். என்ன சொல்வீங்க? என்னுடைய அதிர்ஷ்டம் அப்படிம்பீங்க. இல்லை, அதுதான் இறைவனின் செயல். அதே மாதிரி நீங்கள் போயிட்டு இருக்கீங்க, ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி சுக்கு நூறாக
சிதறி போயிருக்கும். ஐயோ! காருக்கே இப்படின்னா, காருக்கு உள்ளவரோட நிலைமை என்ன இருக்குமோன்னு இறங்கி போய், பதறி போய் பார்க்க போவீங்க. அவர் அங்க ஒரு சிறு துளி கூட காயம் இல்லாம நன்றாக நின்று கொண்டிருப்பார். அதுதான் இறைவனுடைய செயல். இதுக்கு மேல என்னங்க வேணும்? இறைவன் இருப்பதற்கான சான்று சொல்லுங்க. இப்படி இயற்கையின் இயக்கத்திலும், ஒவ்வொரு மனிதருடைய செயல்பாட்டிலும், அன்பிலும், கருணையிலும், அமைதியிலும், இரக்கத்திலும் இறைவன் உணர்வாக ஒளித்து கொண்டும் ஒளிர்ந்து கொண்டும் இருக்கிறான். உணர்வதில் மட்டுமே அவனை நீங்க அனுபவபூர்வமாக உணர முடியும். அவனை புரிந்து கொள்ள முடியாது, அவனை தெரிந்து கொள்ள முடியாது. உணர்ந்தால் மட்டுமே, அனுபவித்தால் மட்டுமே அந்த இறைவனின் இருப்பை நீங்க உணர முடியும். அவனின்றி இங்கு ஒரு அணுவும் அசையாது. அவனின்றி நீங்க ஒரு புல்லையும் உருவாக்க முடியாது. அவனின்றி ஒரு புல்லையும் நீங்க முடியாது. கடவுள் இருக்கிறான் அப்படின்னு சொல்றவனுக்கு ஆதாரமாகவும் இறைவன் தான் இருக்கிறான். கடவுள் இல்லைன்னு சொல்றவனுக்குள்ளேயும் ஆதாரமா அவன் தான் இருக்கிறான். கடவுளை நம்புறவனுக்குள்ளேயும் அவன் தான் இருக்கிறான். கடவுளை நம்பாதவனுக்குள்ளேயும் அவன் தான் இருக்கிறான். இறைவனை உணராம இருந்தா வாழ்க்கை கஷ்டம், கவலை, பிரச்சனை, வாழ்க்கை ஒரு திண்டாட்டம். இறைவனை உணர்ந்தால் வாழ்க்கை ஒரே சந்தோஷம், அமைதி, ஆனந்தம், பரவசம், வாழ்க்கையே ஒரு கொண்டாட்டம். அதனால் அவனை இறைவனை தியானத்தின் மூலம் உங்களுக்குள்ள ஊடுருவி போய் அவனை உணருங்க, வாழ்க்கையை கொண்டாடுங்க.